சாஸ்திரமும் சமையலும். நாளை பார்த்திங்கனாக்கா புரட்டாசி மகாலயபட்ச அமாவாசைங்க. நாளைக்கு புரட்டாசி அமாவாசை, மாலையபட்சம் அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இது 15 நாட்கள் நடந்து முடிஞ்சு இப்போ வந்து அமாவாசை 15 நாள். இந்த மாலையபட்சம் முடிஞ்சு புரட்டாசி அமாவாசைங்க. நம் முன்னோர்கள் நம்மை காண வரும் நாள் தான் இந்த புரட்டாசி மாத மகாலயபட்சம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியில் தொடங்கி அடுத்த வரும் இந்த 15 நாட்கள் முடிஞ்சு இந்த அமாவாசைங்க. இதை வந்து நம்ம சைவ உணவை மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதம் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய திதி நாளை தெரிந்து கொண்டு அன்று பித்ரு பூஜை தான் தர்ப்பணம் செய்து அன்னம் அளிக்க வேண்டும். அடுத்து வரும் மகாலயபட்ச நாட்கள் இந்த பரணி, அஷ்டமி இதில் எல்லாம் வந்து நம்ம நீர்நிலைகளில் கொண்டு போய் நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சுருப்போம் இந்த மாலையபட்சத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு வரக்கூடிய மாலையபட்ச முடிஞ்சு நாளைக்கு புரட்டாசி அமாவாசை. இது நம்ம முன்னோர்கள், தாய் தகப்பன் ஆகியோருக்காகவும் திதி என்று பித்து பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலையபட்ச அமாவாசை என்று தீர்த்த கரைகளில் தர்ப்பணம் செய்வதுடன் வஸ்திர தானமும் செய்ய வேண்டும். நீத்தாருக்கு எள்ளும் நீரும் தான் பசி தீர்க்கும் உணவு. அதை அவர்கள் வந்து கொடுத்து திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்களாக நமக்கு இருப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கங்க. இந்த பித்ரு பூஜையெல்லாம் வந்து நீர்த்தார்கடன் என கூறப்படும் மறைந்த முன்னோர்களுக்கு முறை செய்யப்பட வேண்டும். இது பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது பித்திருக்களுக்கு ஒரு நாளாகும். ஒரு நாளில் நம் 3 வேளை உணவு உண்ணுவது போல பித்ரு தர்ப்பணம் ஒரு வருடத்திற்கு 3 செய்ய வேண்டும். அவள் தான் பார்த்திங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மலாய அமாவாசை, இந்த புரட்டாசி தினங்களாகும். இந்த நாட்களில் தீர்த்த கரைகளை அமைந்து கோயில்களுக்கு சென்று சுவாமியை வழிபடலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா தீர்த்தக்கரை எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் செய்வதால் பித்திருக்களில் பூர்ண ஆசீர்வாதம் நம்ம பெறலாம். அப்படிங்கிற ராமேஸ்வரம், தேனியில், சுருளி மலையில், பூதநாராயண கோயில்களில், மதுரையில் பக்கத்தில் உள்ள திருபுவனம் இங்கெல்லாம் கொடுக்கலாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணிலையும் நதிக்கரையிலையும் கொடுக்கலாம். திருச்சி காவேரி நதிக்கரையிலையும் படித்துறையிலையும் இதெல்லாம் கொடுக்கலாங்க. இப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதை சுத்தமாக எதுவுமே என்னாலலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு மாடியில் பறவைகளுக்கு உணவளிங்க. அதுவும் செய்யலாம் நம்ம. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு உணவு அளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உணவு அளிக்கிறதுனால நம்மளுடைய சந்ததிகள் நல்லா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதை தான் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைங்க. அவங்க வந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இல்லைங்களா. நம்ம வீடு தேடி வர்றப்ப அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது தான் நம்மளுடைய அவங்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்கடன். அவங்க சந்தோஷமாக நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை எப்பவுமே மேற்கொள்ளக்கூடாது. காலையில் ஏதோ உணவு எடுத்துக்கணும், இரவும் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் இந்த உணவை எடுத்துக்கணும். அமாவாசை விரதம் பெண்கள் மட்டும் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது, ஆண்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். முடியாதவங்க பக்கத்தில் இருக்க பசுவுக்கு வந்து ஏதோ ஒரு உணவை வந்து நம்ம பழங்களோ அகத்திக்கீரை இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறதுனாலும் நம்ம பித்திருக்களோட தாகம் தீர்த்து நம்மளோட ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அப்படி தான் நம்மளுடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. இது அதனால் நாளைக்கு மாலையபட்ச அமாவாசையில் நம்மளால் என்ன உணவு தானமாக கொடுக்க முடியுதோ அதை கொடுத்துக்கலாங்க. இல்லங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம். எல்லாம் பண்ணி நம்ம முன்னோருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண கடன்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுங்களில் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களில் விளக்கேற்றிக்கணும். வீடுங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போடுற திஷ்டி எடுக்கிறதுனாலும் நாளைக்கு அமாவாசையில் பண்ணுறது அவ்வளோ விசேஷமானதுங்க. நமக்கு வந்து செய்கிறதுனால வீடு வந்து நல்ல சுபிட்சமடையும். திஷ்டி இது பண்ணோம்னால நம்ம வீடு நல்லா சுபிட்சமடையும்னு சொல்லுவாங்க. அமாவாசையில் திஷ்டி கழியும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அமாவாசை திதியப்போ நம்ம வந்து வெண்கடுகு போட்டு சாம்பிராணி புகை போடுறது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரிக்கு தொடர்ந்து நான் ஏற்கனவே வந்து மாலையபட்ச இதுவும் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.